ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சிநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியை ஸ்பெஷல் vlog தான். ஸோ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா? நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணேன். இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷய திருதி வந்து 2 நாளைக்கு வருது. அதாவது 19 ஏப்ரல் 2026, அதுக்கப்புறம் 20 ஏப்ரல் 2026. 2 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி மதியம் 1 மணிக்கு சம்திங் 1:30 1:20 அந்த மாதிரி டைமிங்கில் ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கெல்லாம் வந்து அக்ஷய திருதி நமக்கு முடியுது. ஆக்சுவலா அக்ஷய திருதி வழிபாடு நம்ம பண்ணணும் அப்படின்னா திங்கட்கிழமை காலையில தான் வழிபாடு பண்ணணும். திங்கட்கிழமை முடியாதவங்களால ஞாயிற்றுக்கிழமை மாலையில கூட, அதாவது நைட் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வழிபாடு வந்து பண்ணலாம். நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, சண்டே அன்னைக்கு வந்து ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம திங்கட்கிழமை வந்து இந்த மாதிரி பூஜை பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சண்டே அதுவும் பண்றீங்களே, ஏற்கனவே போன தடவை வந்து தமிழ் நியூ இயர் வந்ததுனால சண்டே வந்து வீட்டில் ஏதோ நான்வெஜ் எல்லாம் பண்ணலைன்னு சொன்னீங்க. இப்போவும் நீங்கள் சண்டே பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸாக நான்வெஜ் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் தோணலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்குமே வந்து தெரியும். பட் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனா வந்து எனக்கு ரொம்ப கண்டினியூஸாக ஒர்க் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகி உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீ உடம்புக்கு ரெஸ்ட் கொடு அப்படின்ற மாதிரி கேட்குற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக முடியலை, எந்திக்க முடியல, பயங்கர டயர்ட்னஸ்ஸு, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன், எதுவுமே செய்ய முடியல. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து பரவாயில்ல, என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அதே மாதிரி என் சிஸ்டர் ஹஸ்பண்ட் கிட்டேயும் கேட்டேன். அவர் இதில் பூஜைக்காக தானே இது பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால சண்டே வந்து நான்வெஜ் எதுவுமே பண்ணலை. சண்டே நான்வெஜ் பண்ணாமல் நான் வந்து விட்டுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து திங்கக்கிழமை நைட் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. ஸோ செவ்வாய்க்கிழமை கூட நம்ம பண்ணலாம் அப்படின்றதுனால நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு விட்டுட்டேன். ஸோ சண்டே வந்து என்ன ஆச்சுன்னா டே டைம்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் என்ன அப்படின்னா என்னால் வந்து டே டைமில் பண்ண முடியல. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. ஈவினிங் மேலே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவுமே என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா, முடியலைன்னா பரவாயில்ல, எதுக்கு ரொம்ப இது பண்ணிக்கிற, விடு, சிம்பிளா கூட பூஜை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இல்லை இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது, கன்ஃபார்மா பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால சண்டே ஈவினிங் மேலதான் நான் ஸ்டார்டே பண்ணேன். அதுவுமே ஹஸ்பண்ட் திட்டினாங்க, ப்ரிப்ரேஷன் தானே பண்ண போறா, அதுக்கு எதுக்கு ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னாரு. இல்லப்பா, பூஜைன்னு வந்துச்சுன்னா பண்ணா ஒழுங்கா பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ஒழுங்கா பண்ணணும். அப்படி இல்லையா அதை வந்து பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து எப்பவுமே நான் இருப்பேன். ஸோ அதனால வந்து இல்லை, நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டே வந்து நான் பண்றேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முந்தின நாளே எல்லா விஷயங்களையுமே நான் வந்து பண்ணி வச்சிருந்தேன். இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணணுமோ ப்ரிப்ரேஷன்ஸ்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கிச்சன் கிளீனிங் கண்டிப்பாக இருக்கும். பூஜை ரூம் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணுறது நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க. நான் குங்குமஞ்சள்லாம் வைக்கிறது அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே நான் பண்ணிவிட்டு வீடையும் ஃபுல்லாக வந்து பெருக்கி, என் சிஸ்டர் வந்து என்ன சொன்னான்னா, இல்லை நான் பெருக்கி விட்டுறேன், நீ மாப் மட்டும் போட்டுக்கொடி, உனக்கே முடியல, நீ வந்து இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக அவள் தான் பெருக்கி கொடுத்தா எனக்கு. நான் வந்து ஃபுல்லாக மாப்பெல்லாம் போட்டுட்டு வெளியெல்லாம் வந்து பெருக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி அந்த வேலைகள்லாம் நான் பண்ணியிருந்தேன். ஸோ நைட்டு தான் கடைக்கு போகணும். ஆக்சுவலாக என்னென்னா, அக்ஷய திருதிக்கு வந்து தமிழ் நியூ இயர் மாதிரி எல்லாமே வாங்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் முக்கியமாக வாங்கலாம். அதை நான் வீடியோவில் கண்டினியூவாக வரும்போது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் நான் போயிட்டு கடையில் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் லேட் நைட் போனதுனால சில அதெல்லாம் கிடைக்கல, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து குங்குமஞ்சள் வைக்கிறது, பூஜை ரூமில் வந்து படங்களுக்கெல்லாம் குங்குமஞ்சள் வைக்கிறது அதெல்லாம் பண்ணேன். இந்த குங்கும மஞ்சள் வைக்கிறதுல நான் வந்து எப்போவுமே எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, என் சிஸ்டரும் இதை பண்ணுவா. ஆக்சுவலாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, வெறும் மஞ்சள் மட்டும் நாங்கள் வந்து வைக்க மாட்டோம். மஞ்சளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தனம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், பன்னீர். நான் வந்து தண்ணி விட்டு மஞ்சளை குழைக்க மாட்டோம். பன்னீர் வந்து இது பண்ணி தான் மஞ்சளை குழைச்சி அதில் தான் வந்து மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வந்து வைப்போம். அதுக்கப்புறம் நாமக்கட்டி வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அது பார்க்க ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கு. இன்னொன்று வந்து மஞ்சள், குங்குமம் எங்களது வந்து சிவகோத்திரம். ஸோ விபூதி கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ விபூதின்னும் போது வெள்ளை கலர் இல்லைங்களா. ஸோ அதனால நான் நாமக்கட்டியும் வந்து வாசலுக்காக யூஸ் பண்ணுவேன்.
ஸோ அதனால வந்து பார்க்கவும் அட்ராக்டிவா அழகா இருக்கும், வாசல் மங்களகரமா இருக்கும். நிலவாசல் பூஜை பண்ணும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நிலவாசலை எந்த அளவுக்கு அலங்காரம் பண்றோமோ அதுல 2 விஷயங்கள் உண்டு. ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே யூஸ் ஆகுற ஒரு விஷயம். வரவங்க எந்த மனநிலையில வந்தாலும், ஒருவேளை நமக்கு வந்து அவங்களோட கண் திருஷ்டி எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நிலவாசலை எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா உங்களால டெக்கரேட் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க. அதை பண்ணீங்கன்னா அந்த நிலவாசலை பார்க்கும் போதே அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன்ல அப்பா எப்படி இருக்கு பாரு அப்படின்ற ஒரு திருஷ்டி இது பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த திருஷ்டி நமக்கு எதுவும் இதுவாகாது. ஏன்னா நிலவாசல்ல சில விஷயங்கள் நான் வைப்பேன். இப்ப என்னோட நிலவாசல் பாத்தீங்கன்னா உருளி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து என்ன பண்ணும், திருஷ்டியெல்லாம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி நிலவாசல் எவ்வளோக்கு எவ்வளோ அழகா நீங்க டெக்கரேட் பண்றீங்களோ அந்த திருஷ்டியெல்லாம் வாசலுக்கு வெளியோட போயிடும், வீட்டுக்குள்ள வராது அப்படின்றது எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் அதனால அதை ஃபாலோ பண்றேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலவாசல் தேவதை அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. வந்து அவங்க நம்ம நிலவாசலை எந்த அளவுக்கு நம்ம வந்து அலங்காரம் பண்ணி வைக்கிறோமோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற தெய்வங்களை மாதிரி எங்களையும் வந்து நீங்க வந்து நல்லா கவனிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அருளும் ஆசையும் நமக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் உண்டு. ஸோ அதனால நிலவாசலை எவ்வளோக்கு எவ்வளோ அழகா உங்களால பண்ண முடியுமோ அவ்வளோ அழகா பண்ணுங்க. அதே மாதிரி உருளியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் போட்டு, ஏலக்காய் போட்டு, பச்சை கற்பூரம், ஜவ்வாது, தண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா பூ வைக்கிறதுக்காக, அது கூட பன்னீரும் நான் ஆட் பண்ணி தான் வந்து உருளி வைப்பேன். எல்லா டைமும் நீங்க இப்படிதான் வைப்பீங்களா? ஆமா, எல்லா டைமும் இப்படிதான் வைப்பேன். எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, இல்ல வெளியே எங்கேயாச்சும் போறோம், உருளி வைக்கவே டைம் இல்ல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல ஆனா உருளி வச்சே ஆகணும் அப்படின்னு இருக்கும் போது இதை எதையுமே யூஸ் பண்ணாம தண்ணியை மட்டும் ஃபில் பண்ணிட்டு பூவை கடகடன்னு வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். பட் அது வந்து ரொம்ப 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 ரேர் கேசஸ். பட் யூஸ்வலாவே என்னோட உருளியில எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள், பச்சை கற்பூரம், நார்மல் கற்பூரம் கிடையாது, பன்னீர், ஜவ்வாது, அதுக்கப்புறம் ஏலக்காய், இந்த வாசனை நிறைந்த நறுமண பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி தான் நான் உருளி வைப்பேன். இந்த உருளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஆக்சுவலா நான் வந்து எங்க இதுல வாங்கினேன்னா அமேசான்ல வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒண்ணு நான் வாங்கினேன், அது ரொம்ப பெரிய சைஸா வந்துருச்சு. ஹஸ்பண்ட் கேட்டாரு, இந்த உருளைக்கு பூ வைக்கிறதுக்காகவே நீ ரொம்ப செலவு பண்ணணும் போலயே அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க, நான் ஒரு மீடியம் சைஸ் எதிர்பார்த்தேன், இது ரொம்ப பெருசா வந்துருச்சுன்ட்டு. அதை வச்சு என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வேற என்னை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. இது என்ன உருளியா இல்லாட்டி சமையல் பண்ற பாத்திரமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அதை ரிட்டர்ன் போட்டுட்டு மீடியம் சைஸ் உருளி வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கும் போது சைஸஸ் எல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நான் அமேசானில் தான் இந்த உருளியை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கீழே இருக்க அந்த யானை இருக்கு இல்லைங்களா, அது வந்து எல்லாரையுமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. பட் வீடியோவில் உங்களுக்கு எப்படின்னு தெரியல, இங்கே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அது வந்து அழகா இருக்கிற பர்பஸ்க்காகவும் வாங்கினேன், உருளிக்கு ஸ்டாண்டாகவும் வைக்கலுன்றதுக்காக வாங்கினேன். மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாசல்ல யானை வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திண்ணை வச்ச மாதிரியான வீடுகள் தான் இருக்கும். அந்த திண்ணையில வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல யானையே சிமெண்ட்லயே வந்து பண்ணியிருப்பாங்க, கான்கிரீட்ல. இல்ல அவங்க எந்த மாதிரி தரைகள் வந்து அமைக்கிறாங்களோ அந்த மாதிரி தரைகள்ல யானை உருவம் வந்து வச்சு அவங்க வந்து நிலவாசல்ல வந்து பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் உள்ள என்டர் ஆகுறோம் இல்லைங்களா, என்ட்ரன்ஸ்ல நிலவாசலுக்கு முன்னாடி வாசல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்க வந்து பண்ணியிருப்பாங்க அந்த காலத்துல. நான் எங்க பாட்டி கூட ஊருக்கு போகும் போதெல்லாம் அந்த மாதிரி வீடுகள் நிறைய பார்த்திருக்கேன். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, யானைகள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. 2 யானை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சிங்கிளா தான் வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு நான் இருக்கிறது வந்து கொஞ்சம் இடம் சின்னதா இருக்கிறதுனால வந்து ஒரு யானை தான் என்னால வைக்க முடிஞ்சது. அதனால ஒரு யானை தான் நான் வச்சிருக்கேன். அது உருளைக்கு ஸ்டாண்டாவும் பயன்படுத்தியாச்சு, வாசலுக்கு முன்னே யானை இருக்கிற மாதிரி கணக்கும் ஆச்சு, டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி அழகா இருந்துச்சு இல்லையா, அதனால நான் வந்து அந்த ஒரு யானை வச்சிருக்கேன். பக்கத்துல வந்து சாம்பிராணிக்காக வச்சிருந்தேன். சாம்பிராணி வாசல்ல வச்சிருக்கீங்களேன்னா சாம்பிராணி வாசல்ல போடலும். நிலவாசல்ல சாம்பிராணி, இன்னும் கேட்டா ஊதவத்தி தூபம் அது எல்லாமே நம்ம போடலாம். எல்லாருக்கும் இப்ப டைம் இருக்கிறது இல்லை இல்லைங்களா, எல்லாமே உட்காந்து கரெக்டா பண்றதுக்கு. ஸோ அதனால ஏதாச்சும் ஒண்ணு போட்டா போதும். நான் வந்து கப் சாம்பிராணி இருக்குல்ல, அந்த சாம்பிராணியை வந்து எப்பவுமே நான் வந்து வாசலுக்கு வந்து பயன்படுத்துவேன். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோலம் வந்து என்னோட ஃபேவரட் கோலம்.
அப்புறம் தாமரை கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விசேஷ நாட்கள் வந்தாலும் நான் இந்த கோலம் தான் போடுவேன். ஸோ வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா நிலவாசல் மேலேயுமே மஞ்சள் வந்து தடவி இருக்கேன். அந்த மஞ்சள்லையுமே நான் சொன்ன மாதிரி எல்லா நறுமண பொருட்களும் வச்சுதான் மஞ்சள் தடவி இருக்கேன். அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து அன்னைக்கு லேட் நைட் போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா, பூக்கடையெல்லாம் க்ளோஸ்ட். பூக்கடையே எனக்கு கிடைக்கல. சில இதுவெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷனுக்காக வாங்கணுன்ற நினைச்ச சில ஐட்டம்லாம் கூட எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் பிக் பாஸ்கெட்ல தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ பிக் பாஸ்கெட்ல தான் இந்த பூவுமே ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். அந்த பூவை தான் வந்து சாமிக்கு வச்சேன். என் ஹஸ்பண்டை வந்து நான் கோயம்பேடு போக சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். எனக்கு உடம்பு முடியல அப்படின்றதுனால அதையுமே மறந்தாச்சு. அதனால வந்து நார்மலா வைக்கிற மாதிரி பூ தான் என்னால் வைக்க முடிஞ்சதே தவிர, விசேஷ நாட்கள்ல நம்ம வந்து பூவை வந்து மாலை மாதிரி எல்லாம் போட்டு நிலவாசல்லாம் நல்லா பூவெல்லாம் நான் அப்படியே மாலை மாதிரி தோரண மாதிரி தொங்க விடுவேன். ஸோ அதெல்லாம் என்னால் இந்த அக்ஷய திருதியில பண்ண முடியல. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொன்னதுக்கு வந்து சரி ஓகே பரவாயில்ல விடு அப்படின்னாரு. வாய்ஸ் பிரேக் ஆகி வருதுன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் கண்டினியூஸா பேசுறதுனால கொஞ்சம் மடைக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா அழகாக தான் இருக்கு, யார் சொன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு சிம்பிளா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பண்ணேன். பட் பூஜைக்கு என்ன முக்கியமா தேவை அக்ஷய திருதிக்கு அப்படின்றத யோசிச்சு அதெல்லாம் மட்டும் வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து இந்த வீட்டுக்கு வந்து இது வந்து முதல் அக்ஷய திருதி. ஸோ அதனால யூஸ்வலா வந்து சூப்பரா பண்ணுவோம். பட் ஓகே எனக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் என் ஹஸ்பண்ட் என் சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, யாரு சொன்னா நல்லா இல்லைன்ட்டு, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, வேற லெவல்ல பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது உடம்பு சரியில்லை ஆனா இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப சிம்பிளா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கு வீடியோல அப்படின்றத பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. அன்னைக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இப்ப அதுக்கான டைம் வந்துருச்சு, சொல்லிடலாமா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் கம்பல்சரி வைக்கணும், மஞ்சள் குங்குமம் கம்பல்சரி வைக்கணும், உப்பு கம்பல்சரி வைக்கணும். அதாவது கல் உப்பு, சால்ட் எல்லாம் கிடையாது, கல் உப்பு கம்பல்சரி வைக்கணும். அதுக்கப்புறம் சில பேர் வெல்லம் வைப்பாங்க. நான் வந்து தமிழ் நியூ இயருக்கு தான் வந்து வெல்லம் வைப்பேன். இந்த அக்ஷய திருதிக்கு வந்து கல்கண்டு வைப்பேன். ஏன்னா லக்ஷ்மி தாயாருக்கும் லக்ஷ்மி குபேரர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கும் வந்து வெள்ளை நிறம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு நிறம். அதனால நான் வந்து அக்ஷய திருதிக்கு லக்ஷ்மி பூஜைகள் பண்ணும் போது கல்கண்டு வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். ஸோ நான் வந்து டைமண்ட் கற்கண்டு வச்சிருக்கேன். இந்த தடவை தமிழ் நியூ இயரும் இதுவும் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா, அதனால தமிழ் நியூ இயருக்கு வெல்லம் வச்சாச்சு. இன்னைக்கு வந்து அக்ஷய திருதிக்கு நம்ம வந்து டைமண்ட் கற்கண்டு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தோரம் பருப்பு, துவரம் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சாம்பாருக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பருப்பு தான். ஸோ அது ரொம்ப கம்பல்சரியா வாங்கணும். அதுக்கப்புறம் பச்சரிசி இந்த நாள்ல, அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன வச்சிருக்கேன்னா, மஞ்சள் கயிறு, அது கூடயே வந்து மஞ்சள் குங்குமம் வரும், அந்த செட் அப்படியே ஒன்று வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குங்குமம் டப்பா, மஞ்சள் டப்பா, அதை வந்து வச்சிருக்கேன். அடுத்தது உங்ககிட்ட இருக்கிற எந்த ஜுவல்ஸா இருந்தாலும் நீங்க வைக்கலாம். யூஸ் பண்ண ஜுவல்ஸும் வைக்கலாம், புதுசா இருக்கிறதும் வைக்கலாம். புதுசா இருக்கிறத வைக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சிடலாம். யூஸ் பண்ண ஜுவல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கன்னா காய்ச்சாத பால்ல அதை வந்து கழுவிட்டு மறுபடியும் ஒரு நல்ல தண்ணியில கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு, காட்டன் கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அதுல நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வைங்க. அது வந்து ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வந்து வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். இன்னைக்கு நான் பிரசாதமா என்ன பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, பால் பாயாசம் செய்யலாம்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பால் பாயாசம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பால் பாயாசம் செய்யணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, கடைக்கு லேட்டா போனேன், எதுவுமே நான் வாங்கல. நீங்க என்ன மந்த் ஸ்டார்டிங்ல கிராசரி டைம்லலாம் வாங்க மாட்டீங்களா, அப்பப்பதான் வாங்குவீங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும். எங்க வீட்டுல வந்து ஸ்வீட்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி விசேஷ நாட்கள் வரும்போது ஸ்வீட் செய்யற ஐட்டமை வந்து அந்த டைம்ல மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். வாங்கி தேவையில்லாம அதை வந்து பல்கா ஸ்டோர் பண்ணி வச்சு வீணா போகிறதுக்கு நான் எப்பவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். தேவையா இருக்கும் போது மட்டும் வாங்கிக்கணும். எப்பவுமே தேவையான பொருளை தேவைப்படுற டைம்ல வாங்கிக்கணும். அது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்ப பாத்தீங்கன்னா கடையில, அதனால என்னால பால் பாயாசம் செய்ய முடியல. அதுக்கு அடுத்து ரொம்ப ஸ்பெஷல் டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவல். அவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷல் அன்னைக்கு அக்ஷய திருதியில. அதனால அவல்ல நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் அதை கலந்து
கூட பால் சேர்த்து நீங்க வந்து நெய்வேத்தியமா படைச்சிங்க அப்படின்னா ரொம்ப 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 விசேஷம் அன்னைக்கு. அவல் அவல் நெய்வேத்தியம் வந்து உண்மையாலுமே பால் பாயாசத்துக்கு அப்புறமா அவல் நெய்வேத்தியம் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அன்னைக்கு என்கிட்ட அவல் இருந்துச்சு. அவல் மட்டும் எப்படி இருந்துச்சு உங்ககிட்ட அப்படின்னா, அவலும் நாட்டு சர்க்கரையும் யூஸ்வலா நான் சாப்பிடுவேன். என் தங்கச்சி சாப்பிடுவா, நான் என் பாப்பாக்கும் கொடுப்பேன். ஸோ அதனால வந்து வீட்டில் எப்பவுமே நாட்டு சர்க்கரையும் தட் மீன்ஸ் நாட்டு வெல்லம் அவல் வந்து எப்பவுமே எங்க வீட்டில் ஸ்டாக் இருக்கும். ஸோ அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணதை தான் வச்சிங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும். யூஸ் பண்ணதெல்லாம் வைக்கலைங்க. ஃப்ரெஷ்ஷாகவே என்கிட்ட எப்பவுமே ஒரு பேக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேக்கெட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி அன்னைக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பூஜையில் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தசாங்கம், கப் சாம்பிராணி, பஞ்சகவ்ய விளக்கு இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே நம்ம வச்சாச்சு. என்கிட்ட காயின்ஸ் இருந்துச்சு. காயின்ஸ் வந்து தமிழ் நியூ இயருக்கு நான் ஒன்று வாங்கியிருந்தேன்னா அந்த காயின். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஏற்கனவே என்கிட்ட ஒரு காயின் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த 2 காயின், அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க அந்த வெள்ளி காயின்ஸ் அதை மட்டும் தான் நான் வச்சேன். அதை வச்சுட்டு பூஜையெல்லாம் வந்து எவ்வளோ மன திருப்தியோட, எவ்வளோ சந்தோஷத்தோட என்னால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணி நான் வந்து அன்னைக்கு வந்து பூஜையை ரொம்ப 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 சிறப்பாக செலிப்ரேட் பண்ணேன். இந்த வருஷம் அக்ஷய திருதிக்கு நான் நகை வாங்கலை. நீங்க வாங்குனீங்களா? என்ன வாங்குனீங்க? அக்ஷய திருதிக்கு யூஸ்வலா அக்ஷய திருதிக்கு எல்லாருமே வாங்குவாங்க. நீங்க என்ன வாங்குனீங்க அப்படின்றது உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா? அதனாலதான் நான் இப்பவே சொல்லிடுறேன். அக்ஷய திருதிக்கு இந்த தடவை வந்து நான் நகை வாங்கல. ஏங்க எப்பவுமே காயின் வாங்குவீங்களே, போன வருஷம் அக்ஷய திருதிக்கு தான் வாங்கியிருப்பீங்களே, ஏன் இந்த தடவை வாங்கல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். இந்த தடவை என்னன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட் ப்ராப்ளம்னா என்னன்னா அக்ஷய திருதியும் தமிழ் நியூ இயரும் அடுத்தடுத்து வந்துருச்சு. போன வாரம் பாத்தீங்கன்னா தமிழ் நியூ இயர், இந்த வாரம் பாத்தீங்கன்னா அக்ஷய திருதி. அப்ப என்ன பண்றது? அதுவும் இல்லாம நகை கொஞ்சம் நஞ்ச ரேட் அங்க விக்குது. என்ன ரேட் விக்குது? 1 கிராம் 14,000 தாண்டி விக்குது. 14,000 புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதை தாண்டி விக்குது இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து வாங்குற அளவுக்குலாம் நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் நியூ இயர்க்கே நான் பட்ஜெட்டை வந்து ஒதுக்கி வச்சு தான் நான் வாங்கினேன். நீங்க அன்னைக்கு வாங்கியிருக்கிறது இன்னைக்கு வாங்கியிருக்கலாமேங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னா தமிழ் நியூ இயர் வருட பிறப்பு இல்லைங்களா? ஒரு வருடம் வந்து பிறக்கிறது, அதுவும் நம்ம தமிழ் மக்கள். ஸோ எனக்கு வந்து தமிழ் நியூ இயர் அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அன்னைக்கு வாங்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணதுனால தமிழ் நியூ இயருக்கு வாங்குவோம்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அப்பயே என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு லைட்டா ஒரு பிட்டு போட்டு வச்சிருந்தேன். இந்த மாதிரி வந்து எனக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு ஏதாச்சும் வாங்கி தரீங்களா, சின்னதா வாச்சு எதனா வாங்கி தரீங்களா, 1 கிராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நானு. அவரு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி அவர் வாங்கி தருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தான், ஒரு ஆசை தான் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னங்க பட்ஜெட் இருக்கா இல்லையா? எல்லாரேவா சிலதெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வச்சிருக்கோம். இந்தந்த விஷயங்கள்ல இந்தந்த பட்ஜெட்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே ஆன் ஸ்பாட்ல பண்ண மாட்டோம். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை ரேவா, இதுல இருந்து தான் எடுக்கணும், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டார். நோ 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 பரவாயில்ல, இந்த மாசம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒன்று வாங்கியாச்சு. அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பா நகை வாங்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. அக்ஷய திருதி அன்னைக்கு முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நான் சொன்ன அந்த பொருட்கள் வாங்கணும். முதல்ல வீட்டுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. 2வதா முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா தானம் பண்ணணும். அக்ஷய திருதி அப்படின்னாலே தானம் செய்வது, அதுதான் முக்கியமானது. தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும்ன்றதை தாண்டி நம்ம தானம் பண்றோமா, நம்மளால முடிஞ்ச உதவியை ஒருத்தருக்காச்சும் நம்ம செய்யறோமா அப்படின்றதுதான் முக்கியமான விஷயங்கள். சோ இந்த அக்ஷய திருதிக்கு தானம் தான் சிறந்தது, நம்ம தானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு நான் தானம் பண்ணேன். என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்றதெல்லாம் நான் வீடியோல காட்டவும் சொல்லவும் விருப்பப்படலை. ஸோ அதனால நான் அது என்னன்றதை சொல்லலை. ஸோ தானம் பண்ணணும். யூஸ்வலா உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கோ 2 பேருக்கோ 3 பேருக்கோ எத்தனை பேருக்கு முடியுதோ அத்தனை பேருக்கு நீங்க தானம் பண்றது ரொம்ப 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 சிறந்தது, தங்கம் வெள்ளி வாங்குறத காட்டிடும். ஸோ அதனால நான் அந்த முக்கியமான விஷயங்களை வந்து அக்ஷய திருதியில பண்ணதுனால ஐ எம் சோ 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 ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் தங்கம் வாங்கலையே வெள்ளி வாங்கலையேன்னு ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ வாங்கலும் என்ன பண்ணணுமோ ஏது பண்ணணும், அந்த பூஜைக்கான சிறப்புகள் என்ன பண்ணுமோ சூப்பரா அந்த விஷயங்களை நான் பண்ணி முடிச்சுட்டு திருப்தியா அக்ஷய திருதியை கொண்டாடியாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.